நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் மொழியிலே சொல்ல போனால் நம்முடைய ஜாதகம் இந்த வேத புஸ்தகம் தான். அல்லேலூயா. உலகத்திலே எதையோ பார்த்து ஜாதகம் எழுதுகிறார்கள். இந்த ஜாதகத்தின்படி இவன் இப்படி இப்படி இருப்பார், இவனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், நேரம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கணிக்கிறார்கள். நம்முடைய ஜாதகம் கணிக்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜாதகமாக நம்முடைய கரத்தில் எடுத்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய நன்மைகளுக்கெல்லாம் ஊற்றும் காரணமாயிருப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பூரிப்பாக்குவே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம், நீர் பேசுகிற ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எங்களை உணர்த்துகிறவர், நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். உம்மாலே எல்லாம் ஆகும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ண வரவில்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தும், உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கும். உங்கள் வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நம்முடைய தேவன் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். நம்முடைய தேவன் ஏதோ நாம் எதிர்பார்த்தது ஒன்று, பரவாயில்ல இதை வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டு போகிற தெய்வம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க ஜனங்கள் வந்த பொழுது 3 நாட்கள் அவரோடு தங்கி இருந்து வார்த்தைகளை கேட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் திரும்பி போகும் பொழுது தேவன் அவர்களை வறுமையாய் அனுப்பிவிடவில்லை. அவர்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு கரிசனை இருந்தது. இவர்களை நான் இப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு, எத்தனையோ தேவைகளோடு, எத்தனையோ இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தால் நலமாயிருக்கும், இன்றைக்கு இந்த காரியத்திற்கு ஒரு பதில் வருமானால் அது நன்றாயிருக்கும் என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அங்கே இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. இன்றைக்கும் உங்களை வெறுமையாய் அனுப்பிவிடுவதற்கு அவருக்கு மனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையாய் அனுப்புகிற ஒரு ஆண்டவர் அல்ல, திருப்தியாக்கி அனுப்புகிற ஒரு ஆண்டவரை நீங்களும் நாமும் சேவிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் குறைவோடு இருக்கலாம், குறைவுகளை மாற்றுகிறவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இதற்காகத்தான் தேவன் சபையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த சபைக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அவருடைய நன்மைகளால் நம்மை நிரப்பி அனுப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வந்தவர்களுக்கு நடந்தது என்னவென்றால், அவர்களிடத்திலே இருந்தது 5 அப்பா 2 மீன்கள் மாத்திரம். சீஷர்களிடத்திலே இவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் கணக்கிட ஆரம்பித்தார்கள், கால்குலேட் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமானால் 200 பணத்திற்கு அப்பத்தை கொண்டாலும் அது போதாது. இவர்கள் 3 நாட்கள் இருந்திருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள், இவர்களை இப்படியே அனுப்பிவிடும் என்று சீஷர்கள் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? வாட் யூ ஆர் ஹேவிங், உங்களிடத்திலே இன்றைக்கு இருப்பது 5 அப்பமும் 2 மீன்களுமாக இருக்கலாம், தேவைக்கு போதாததாக இருக்கலாம்.
ஆனால் திருப்தி ஆக்குகிற ஒரு தெய்வம் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவர் திருப்தி ஆக்குகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடத்திலே அதை கொண்டு வந்த பொழுது அவர் ஆசீர்வதித்து பிட்டு அதை எண்ணி ஜனங்களை பந்தியிருக்க சொல்லவில்லை, ஜனங்களை பந்தியிருக்க கட்டளையிட்ட பின்பு ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுக்கானதை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி விட்டார். உங்களுக்கானதை அவர் நிர்ணயித்து விட்டிருக்கிறார். தேவன் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினதை யாராலும் எந்த சூழ்நிலையாலும் வியர்த்தமாக்க முடியாது, மாற்ற முடியாது. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை திருப்தியாக்குகிற ஒரு தெய்வம் நம்முடைய நடுவில் இருக்கிறார், நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவர்களை பந்தியிருக்க கட்டளையிட்டார். அவர்களுக்கு திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு மீதியை 12 கொடை நிறைய எடுத்தார்கள். அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது what was left over. தேவன் ஆசீர்வதித்தால் மீதம் உண்டாயிருக்கும், அதில் மீதம் உண்டாயிருக்கும். ஏதோ 5 ஏதோ முழு பசிக்கு ஏதோ பாதி சாப்பாடு கொடுத்து அனுப்புகிற தெய்வம் அல்ல. நம்முடைய தேவைகளையும் தாண்டி மீதி எடுக்க வைக்கிற தெய்வம், மீதி எடுக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். மீதியை 12 கொடை நிறைய எடுத்தார்கள். இன்றைக்கும் தேவன் நம்மை மீதி எடுக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் இங்கே சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனங்கள், என் நன்மை, my people, my goodness. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கிற என்னுடைய நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை நன்மை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது நீங்கள் ஏமாந்து போக ஏராளம் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு நன்மையை தருவாரானால் அது நிரந்தரமாக நம்மோடு கூட வருகிறதாக இருக்கும். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்த பொழுது சொன்னார். உபாகமம் எழுதின புஸ்தகம் உபாகமம் 7:6-7. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நீ உன் ஜனமாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல முக்கியமான வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட விதம், நாம் நல்லவர்கள் என்பதினால், நம்முடைய பின்னணியும் பெரிதாயிருக்கிறது என்பதினால் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட பொழுது ஆபிரகாம் என்கிற ஒருவனை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? குழந்தையே இல்லாத ஒருவனை தேவன் தம்முடைய ஜனமாய் இருக்கும்படி அவர் ஆபிரகாமின் மூலமாய் எவ்வளவு பெரிய ஒரு சந்ததி உருவாக போகிறது என்பதை தேவன் முன்னறிந்து வைத்திருந்தார். ஆபிரகாம் தேவனை அறியாதவனாய் இருந்தார். அந்த அறியாத ஆபிரகாமை தேவன் முன்குறித்து தமக்கென்று தெரிந்து கொண்டார். என் ஜனங்களை உருவாக்குகிற ஒரு சந்ததி உனக்குள் பிறக்கும் என்று தேவன் தீர்மானித்து வைத்திருந்தார். தேவன் அவனை அழைத்த பொழுது அவன் சரீரம், அவன் குழந்தைகள் இல்லாதவனாக, ஒரு குழந்தை இருந்தால்தான் சந்ததி பெருகும். ஆனால் தேவன் அழைத்த ஆபிரகாமுக்கு அவன் அழைத்த பொழுது ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் அவனை அழைத்து அவன் மூலம் ஒரு சந்ததியை உண்டாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாக உங்களுக்கும் எனக்கும் வரும்படியாக சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றின இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் கடந்து வந்திருக்கிற நமக்கு நாம் அவருடைய ஜனங்கள் மாத்திரமல்ல,
அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அவருடைய சுபிகார புத்திரராகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நாம் வெறும் நன்மைகளை பெற்று மாத்திரம் போகிறவர்கள் அல்ல, நாம் அவருடைய சுதந்திர வீதமாக இருக்கிறோம். நாம் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா சுதந்திரங்களையும் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். என் ஜனங்கள் நான் அழைக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நம்மை திருப்தி ஆக்குகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை முன்னறிந்திருக்கிறார். அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு பிள்ளையா கூலி பொருத்தப்பட்ட பொழுது அவன் சபிக்க சென்றான். சபிக்க முடியவில்லை. அவன் சொன்ன வார்த்தை, தேவன் சபியாதவனை நான் சபிப்பது எப்படி? சபிப்பது எப்படி? நம்முடைய சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டது. நமக்காக அவர் சாபமானதினாலே நம்மை சபிக்க ஒருவரால முடியாது. நீங்களும் நானும் சாபத்திற்குரியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்திற்குரியவர்கள், ஆசீர்வதிக்க கட்டளை வரப்பட்டவர்கள். தேவன் நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன். காசு வாங்கிக் கொண்டு சபிக்க போனவன் அவனால் சபிக்க முடியவில்லை. ஏனென்றால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது என்பதை அவன் கண்டுகொண்டான். அவன் அந்த ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை, ராஜாவின் ஜெய கம்பீரம் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. நமக்குள் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. நம் தலை குனிந்து நடக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய என்னுடைய சூழ்நிலை ஏதோ ஒரு இடத்தில் தலை குனிஞ்ச வேண்டிய நிலை இருக்கலாம். உங்களுக்குள்ளும் ராஜாவின் ஜெயம் கம்பீரம் இருக்கிறது. அவர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை அனுபவித்தார். அதிகாரத்தின் துவக்கம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கின் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது. ஈசாக்கு எகிப்துக்கு என் தகப்பன் எகிப்துக்கு போனார், பஞ்சம் தீரும் என்று நான் அதே வழியை தெரிந்து கொள்வேன் என்று நினைத்த பொழுது ஆண்டவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லுகிற தேசத்திலே குடியிரு. எந்த பஞ்சத்தின் நிமித்தமும் எந்த சூழ்நிலையின் நிமித்தமும் நீங்கள் வேறு எங்கும் கடந்து போக வேண்டிய அவசியமில்லை. தேவன் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் இருப்பீர்கள் என்றார். அந்த தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அந்த தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேவன் வைத்த ஒரு இடத்தை தவிர வேறொரு இடத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை தேட முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எகிப்தின் ஆசீர்வாதம் என்பது வேறு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது வேறு. தேவன் ஒரு குடியிருக்க சொன்ன தேசத்திலே பஞ்சம் இருந்தது உண்மைதான். There was a famine there in that land. இடத்திலே ஒரு பஞ்சம் இருந்தது. ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் அந்த தேசத்தில் தான் விதை விதைக்க சொன்னார். அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ thank you Lord. தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டார். ஈசாக்கு இந்த தேசத்திலே ஆபிரகாமின் நாட்களிலே வெட்டியிருந்த துறவுகளை மறுபடியும் வெட்டின பொழுது அங்கே வாக்குவாதம் வந்தது. அந்த துறவுகளை மூடினார்கள் சத்துருக்கள்.
சத்துருக்கள் மூடினார்கள். அந்த இடத்திற்கு அவன் ஏசேக்கு என்று பெயரிட்டார். மறுபடியும் வேறொரு இடத்திலே ஒரு துறவை தோண்டினார். அந்த இடமும் வாக்குவாதம் பண்ணப்பட்டு மூடப்பட்டது. அதற்கு சித்ரா என்று பெயரிட்டார். ஏசேக்கு சித்ரா நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல. இதுவரைக்கும் சத்துரு நீங்கள் தோண்டின துறவுகளை மூடியிருக்கலாம். ஆனால் மறுபடியும் தோண்டுங்கள், மறுபடியும் தோண்டுங்கள். தேவன் சொல்லுகிற இடத்திலே நீங்கள் தோண்டுவீர்களானால் உங்களுக்கு எனக்கு ஒரு ரெகோபோ பிறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார். பஞ்சத்தின் தேசத்திலே தேவன் 100 மடங்கு மழை அனுபவிக்க வைத்தார். பஞ்சம் நிறைந்த தேசத்திலே துறவை வெட்டின பொழுது நீரூற்றை பார்க்க செய்தார். தேவன் நீரூற்றை பார்க்க செய்தார். அந்த தேசத்திலே பஞ்சம் என்பது பதவி பெற்றுக் கொண்டார். அதே தேசத்திலே சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் ஒன்றையும் ஒருபோதும் உங்கள் சொந்த விருப்பத்தின்படி தீர்மானங்களை எடுக்க நீங்கள் கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவரே, காத்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கே துறவு தோண்ட வேண்டும், எங்கே எனக்கு ஒரு நீரூற்று கிடைக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் தோண்டின ஏசேக்கு சித்தராக்கள் மூடப்பட்டிருக்கலாம். கவலை இல்லை, நமக்கு ஒரு ரெகோபோத்தை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வெறும் கோலும் கையுமா யாக்கோபுக்கு நதியை கடந்து போனவனை 2 பரிவாரங்களோடு தேவன் திரும்ப பண்ணினார். யாக்கோபு சொன்ன வார்த்தை, நான் வெறும் கோலும் கையுமா இந்த ஆற்றை கடந்து போனேன், எல்லா நம்பிக்கையை இழந்து நான் கடந்து போனேன், திரும்பி வருவேன் என்கிற நம்பிக்கை கூட இல்லை. ஏசா ஒரு பக்கம் இவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவன் ஆராதித்த அவன் தெய்வம், அவனோடு உடன்படிக்கை பண்ணின தெய்வம், உங்களோடு பேசின தெய்வம், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அதை எப்படி நிறைவேற்றிய தீர்வான். நீங்களும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு வெறும் கோலும் கையுமா நின்று கொண்டிருக்கிறீர்களோ, 2 பரிவாரங்கள் உடையவரால் யாக்கோபின் மாற்றினவர். இன்னைக்கு கூட ஆரம்பத்தில் ஐயா சொன்னாங்க, ஏசா அவனுடைய சுதந்திர வீதத்தை வைத்துக் கொள்ள முடியாது, உங்களுடைய சுதந்திர வீதத்தை ஒருவனும் திருட முடியாது, ஒருவனும் திருட முடியாது. ஒருவன் அதை வைத்துக் கொண்டிருப்பானால் ஓ தேங்க்யூ, அதை திருப்பி கொடுத்துதான் ஆக வேண்டும். மக்கள் ஒருவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய சுதந்திர வீதம் இன்னொருவர் கரத்தில் இருக்க முடியாது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் அன்னைக்கு வரைக்கும் ஒருவரை அடுத்த வேலை சொத்துக்கு லாட்டரி எடுத்துக் கொண்டவராக இருந்திருக்கலாம். அடிமைகளுக்கு எந்த உரிமையும் இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது வெள்ளியோடும் பொன்னோடும் தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். அதுவரைக்கும் அவர்களுக்கு பெயர் அடிமைகள். யாத்ராகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எகிப்தை விட்டு புறப்பட்டது. ஒரு இரவிலே அடிமை சேனையாய் மாறினார். கர்த்தருடைய சேனை என்று அவர்கள் பெயரிடப்பட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஓங்கிய புயம், பலத்த கரம் அவர்களோடு இருந்தது. அவர்களை அது நடத்தினது. செங்கடலை அவர்களுக்கு முன்பாக வழி விட வைத்தது. அவர்கள் கடந்து வந்தார்கள். எகிப்தியரிடத்திலே கேட்டார்கள். எகிப்தியர்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இத்தனை வருட காலம் அவருடைய உழைப்பு சுரண்டப்பட்டிருந்தது. சுரண்டப்பட்ட உழைப்பை வட்டியின் முதலுமாக தேவன் திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை திருப்தியாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. தேவன் சங்கீதக்காரனாகி தாவீது இப்படி சொன்னார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க,
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு சூழ்நிலையை வச்சு நீங்க வசனத்தை பிரயோகிக்க கூடாது. சூழ்நிலை இல்லாத நிலையா இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். அந்த அறிவுதான் நீங்கள் சத்தியத்தை அறிய அறிய அதை பிரயோகிக்க அது உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். தேவன் தருகிற நன்மை உங்களை திருப்தியாக்கும். இதுவரை கை ஏந்தின நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கொடுக்கிறவர்களால் மாற்றும். பொசிஷன் மாறும். இதுவரைக்கும் இது பொசிஷன், இனி இப்படி மாறும். தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சூழ்நிலைகளை வைத்து அவன் அந்த இதுல முன்னால சொன்னா, நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பம் ஆவது. கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையே. சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே, சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே. தேசத்தை இழந்திருக்கிறோம். எங்களுடைய மீறுதல்களினாலே, தவறுகளினாலே, தவறான முடிவுகளினாலே தேவன் தந்ததை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பிசாசு குடுங்கி கொண்டு போய்விட்டார் என்று நாம் மொத்த பழியை அவன் மேல எப்பவுமே போட்டுவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளில் நாம் எடுத்த தவறான தீர்மானங்கள், தவறான முடிவுகள், ஆண்டவரோடு ஆலோசனை செய்யாமல் நாம் எடுத்த காரியங்கள், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்காமல் யாரோ சொன்னார்கள், எவரோ சொன்னார்கள் என்று எடுத்த தீர்மானங்கள் நம்மை நஷ்டத்தின் பாதையிலே கொண்டு போயிருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 27ஆம் வசனம் வாசியுங்கள். 26. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இங்கே எரேமியா தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணி சொல்கிறார், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இங்கே 26ஆம் வசனத்திலே எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. 27 வாசியுங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே, உம்மால் பெரிய காரியங்களை செய்ய முடியுமே, உம்மால் அதிசயங்களை செய்ய முடியுமே, என் வாழ்க்கையில இதை செய்வீராக, என் குடும்பத்திலே இப்படி செய்வீராக, என் பிள்ளையின் வாழ்க்கையிலே செய்வீராக, என் தொழிலை செய்வாக, உம்மால் கூடும் என்று நீங்கள் இதுவரைக்கும் செபித்திருக்கலாம். உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதிலாண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன். நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ என்ன சொன்னியோ, நீ எதை கன்ஃபஸ் பண்ணியோ, இன்னைக்கு நான் கேட்கிறேன், என்னால் செய்ய. இப்பொழுது நான் சொல்ல வேண்டிய ஒரே பதில், ஆம் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். இன்றைக்கு நான் இருக்கிற நிலை என் நிலை அல்ல, என் சூழ்நிலை அல்ல. இதை வைத்து ஒரு நாள் தீர்மானம் எடுக்காதிருங்கள். இதை வைத்து தீர்மானம் எடுக்காதிருங்கள். நாளை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே, ஒரு நாள் பிறப்பதை நீ அறியலையே என்று வேதம் சொல்லல. ஒரு நாள், நாளைய தினம், நாளைய மணி நேரம், இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவன் பிறப்பிப்பார் என்பது நமக்கு தெரியாததினாலே நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களால் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். உங்கள் பலன் என்று ஒன்று இருக்குமானால்
கான்பிடன்ஸ், நம்பிக்கை, பொறுமையோடு தேவனுக்காக காத்திருப்பது, நிச்சயம் பதில் வரும். பதில் கொடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஒருவேளை நாட்கள் கடந்து 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 போகிறதுனாலே தேவனை விட்டு விட்டார் என்று மாத்திரம் எண்ணிவிடாதீர்கள். தேவன் அவரிடத்திலே சொல்லப்பட்ட ஒரு ஜெபத்திற்கும் பதில் கொடாமல் இருக்கிற தெய்வம் அல்ல. பதில் அவருடைய பாணியில் இருக்கும். நாம் விரும்புகிறபடி பதில் கொடுக்கிற தெய்வம் அல்லவர். அவர் திருப்தி ஆக்குகிறவர். அவர் உங்களையும் என்னையும் திருப்தி ஆக்குகிறவர். இன்னைக்கு அவர் திருப்தி ஆக்க வந்திருக்கிறார். இதற்காகத்தான் சபை கூடி வருது. சபையில நீங்கள் வரும்பொழுது நம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், எவ்வளவு செய்கிறோம். வார்த்தை புறப்பட்டு வருகிறது நம்மை திருப்தியாக்க. எந்த சூழ்நிலையிலே நீங்கள் திருப்தியற்றிருக்கிறீர்களோ, பிள்ளைகள் காரியத்திலாயிருக்கலாம், சில கணவன்மாருடைய காரியங்களாயிருக்கலாம், தொழில் காரியமாயிருக்கலாம், எந்த காரியமாயிருந்தாலும் இந்த திருப்தியற்ற நிலையை மாற்றி நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை. அந்த வல்லமை நாம் நினைக்கிறதற்கும் நம்முடைய அறிவு மிகவும் குறைவுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அறிவின்படி நாம் ஒருபோதும் ஆண்டவரை பார்க்காதபடி, நம்முடைய அறிவின்படி ஒருபோதும் ஆண்டவரை நாம் பார்க்க துணிந்து விடாதபடிக்கு வேதம் என்ன சொல்லுகிறோமோ அதுதான் அவரை குறித்த பிச்சை, அதுதான் உங்களை குறித்த பிச்சை. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை தான் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். தம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நாம் பிசாசு யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். பிசாசை பெரிய வகையுடையவனாக ஒருபோதும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்தில் இருப்பதெல்லாம் வெறும் தந்திர மாத்திரமே. நம்முடைய தேவன் பெரியவர், சத்துருவின் தலையை சிலுவையில நசுக்கினவர், ஜெயம் கொண்டவர். ஹல்லேலூயா. நேரம் சுருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எதிலெல்லாம் தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர், எதிலெல்லாம் தேவன் நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 63:5 வாசியுங்கள். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர். அதனால்தான் நாம் எப்பொழுதும் முடிவிலே சொல்லுகிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமா அநேக வேளைகளிலே சோர்ந்து போகிறது. என் ஆத்துமா தேவனை நோக்கி கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மாறாண்டு நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் தேவனே, நான் ஏன் சத்துருக்களினால் ஒடுக்கப்பட்டு திரிய வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது புலம்புகிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறது, ஒரு சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியுங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில 4 அனுபவங்கள். தேடுகிறேன், தாகமாயிருக்கிறேன், என் தேடுகிறேன், தாகமாயிருக்கிறேன், மாம்சமானது எம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தேவனை தேடுகிற பொழுது, தேவனுக்கென்று நேரங்களை செலவழிக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது, வறண்டதும் சூழ்நிலை வறண்டதும் விடாய்த்ததுமான சூழ்நிலையாக இருக்கலாம், விட்டு விடலாம் என்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த நேரத்திலே நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம் உண்டானால் அது தேவனுடைய சமூகமும் அவருடைய வார்த்தை மாத்திரமே. விடாய்த்து போய் வந்திருக்கிறீர்களோ, விட்டு விடலாம் என்று வந்திருக்கிறீர்களோ, முடித்து விடலாம் என்று வந்திருக்கிறீர்களோ, தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னுடைய சமூகத்துக்கு வா, நான் அங்கே உனக்கு பதில் தருவேன்.
தேவன் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் ஜெப நேரம். நாம் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் நாளைக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொல்வதற்கு முன்பாக, அதற்கு 2 வசனங்களுக்கு முன்பாக, அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. சூழ்நிலைகளின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் தொய்ந்து போயிருந்தார்கள். ஆத்துமாவிலே இழப்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தது. என் ஆத்துமாவை விடியும் என்று சங்கீதக்காரன் கெஞ்சினான். தேவன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற பொழுது ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மாம்சத்திலே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் எப்பொழுது மகிமைப்படும் என்றால், நாம் வெறுமனே இந்த வேதத்தை கையில் வைத்திருக்கிறதுனால் அல்ல, இந்த வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற பொழுது அவர் நாமம் மகிமைப்படும். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவருடைய வார்த்தைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் அவருடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிற பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். அதற்கு மிக முக்கியம் ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமா கொழுப்பையும் நிலத்தையும் உண்டது போல திருப்தியாகும். என் ஆத்துமா திருப்தியாகும். ஹல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, போய் ஒரு புளிக்குழம்போ ஒரு துவையிலும் கொடுத்து அனுப்பினால் எத்தனை ஆண்டுகாலம் நாம் அதை சொல்லிக் கொண்டிருப்போம். பாவி அவனை மறக்க முடியுமா? ஒரு புளிக்குழம்ப போட்டு கல்யாண வீட்டுல எவனாலும் போடுவானா? புளிக்குழம்ப வச்சு ஒரு துவையிலும் வச்சுட்டான், சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனா நல்ல ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன், பசி இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க, சிக்கன் 65 அது இது பிரெட் அல்வா எல்லாம் வைச்சா அதையும் சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிற தெய்வம். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய ஆத்துமா திருப்தியாகும். ஆத்துமா திருப்தியாகிற பொழுது ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். ஆசீர்வாதங்கள் நம்மை நிரப்பும். நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறவர். வாயை திருப்தியாக்குகிறவர் நம்முடைய தேவன். நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறவர். அந்த நன்மை என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மை. அந்த நன்மையினால் நம்முடைய வாய் நிரப்பப்பட்டிருக்குமானால் நமக்கு நன்மை வருவது, நாம் திருப்தியாவது நிச்சயம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறேன். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போனார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், அதை ரெனியூ பண்ண வைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவை எல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவை எல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி கண்டி கொள்வோம், பாடி கொண்டாடுவோம், கோடி கண்டி கொள்வோம், திருப்தியாக்கினர் திருவார், தேவை எல்லாம் சந்திக்க